அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கேஸ் அடுப்பு எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கேஸ் நாப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டயல் பிளேட்டு ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பர்னர் பாட்டமில் பர்னர் ஹோல்டிங் ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ நட்டு அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேனிஃபோல்டில் ஃபஸ்ட்டு மேனிஃபோல்டு கேஸு ஜெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டையும் பண்ணி எடுத்துகிட்டு மேனிஃபோல்டு வால்வு 2 வால்வையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே ஒரு கம்பி நல்லா விட்டு அந்த முன்னாடி எண்டை கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ரஸ்ட்டாக இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அடுத்து இந்த வால்வை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பொசிஷன் பார்த்து. அதுக்கு அலுமினிய வாஷர் இருக்கும், அந்த வாஷர் போட்டால் தான் கரெக்டான பொசிஷனில் நம்ம ஃபிட் பண்ண முடியும், டைட் பண்ண முடியும். அந்த வாஷர் போடாமல் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா பொசிஷனில் நிற்காது வால்வு. பொசிஷனில் நிற்காமல் நம்ம டைட் பண்ணோம்னா கரெக்ட் பொசிஷனில் டைட் பண்ண முடியாது, ஃபுல் டைட் பண்ண முடியாது. வால்வு பிராஸ்னால பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி போயிடும். ஜெட் பின்னை நல்லா உள்ள பின்னை விட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஜெட் வால்வு நல்லா க்ளீன் பண்ணாதான் கேஸ் ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சின்ன பர்னருக்கு 58 ஜெட் வால்வு நம்பரு, பெரிய பர்னருக்கு 77 வரும். இது எல்லா ஸ்டவ்வுக்கும் காமனாக வரதுதான் நம்பர். சின்ன பர்னருக்கு 58, பெரிய பர்னருக்கு 77 பர்னர் வால்வு. ஜெட் வால்வு. அடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க எல்லாத்தையும். பர்னர்லேயே அந்த உள்ளே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. உள்ளே நிறைய டஸ்ட்டு, இந்த ஆயிலெலாம் போனனால அந்த டஸ்ட் எல்லாமே உள்ளே இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பர்னர்லேயும் அதேமாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கொஞ்சம் பர்னர் க்ளீன் பண்ணுறது ஐ பாயிண்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பர்னர் சரியாக சீட் ஆகாது. சைடில் வந்துட்டு கேஸ் எரியிறப்ப பட்டுன்னு அடிக்கும். எடுத்துகிட்டு அந்த பர்னர் ஹோலெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும். மேலே பர்னர் டாப்பில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் எது பிளாக் இருக்கான்னு பார்த்து அதை நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். 58 நம்பர் எதில் இருக்கோ அதில் வந்துட்டு சின்ன பர்னர் வரும், 77 இருக்கிற சைடு பெரிய பர்னர் வரணும். நார்மலாக நம்ம கேஸ் அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் பண்ணுறப்ப ரைட் சைடு சின்ன பர்னர் வரும், லெஃப்ட் சைடு பெரிய பர்னர் வரணும். நாபையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. 2 நாபையும் கரெக்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கான்னு மூவ் பண்ணி பார்த்துக்கணும். பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு மூவ் பண்ணி பார்த்துக்கணும். டயல் ஃபிக்ஸ் பண்ணுறப்பே அதேமாதிரி பார்த்துக்கணும். டாப்பில் வந்துட்டு ஆன் எழுதி இருக்கணும், ரைட் சைடு ஆஃபு, லெஃப்ட் சைடு சிம்மு. கரெக்டாக இருக்குன்னு பொசிஷன் பார்த்து ஸ்டவ்வோட ரைட் சைடில் நமக்கு ஹோஸ் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரணும். இதே இங்கே அந்த கஸ்டமர்கிட்ட 2 ஸ்டவ் கொடுத்தாங்க. அதான் 2 ஸ்டவ்வும் சரியாக எரியலை, ரொம்ப கறி பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த வால்வை மாற்றிடலாம். வால்வை கலட்டி சர்வீஸ் பண்ணலாம், பட்டு சர்வீஸ் பண்ண சில வால்வில் என்ன ஆகணும், ரொம்ப பழைய வால்வாக இருந்துச்சுன்னா
திரும்பவும் கேஸ் லீக் ஆகும். ஒரு மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறப்ப ஒரு மாதிரி பிடிக்கும், ஃப்ரீயாக ஆன் ஆஃப் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுவிட்சு. அதனால் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறப்ப ஜெட் பின்னு மட்டும் உங்களுக்கு பழசையே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் ஒரு பின்னு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். வால்வு நீங்கள் பழசை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வால்வில் கேஸ் லீக் ஆகும். ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த கேஸ் வால்வும் மாற்றம் இல்லைங்க, அதில் உள்ளே அந்த நாப்பு டைட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், ஒரு டெஸ்டர் போடுற மாதிரி ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாப்பு கல் தனியாக வெளியே வந்துடும். அந்த ஸ்க்ரூ நல்லா இருக்கான்னு டைட்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அந்த வால்வு ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணி க்ரீஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் உங்களுக்கு ரீகம்ப்ளைண்ட் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் புது வால்வ் மாற்றி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ரீகம்ப்ளைண்ட் வந்தால் திரும்பியும் நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அது கஸ்டமருக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு புது வால்வு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. அதே வால்வு குவாலிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு 3 டைப் இருக்குது குவாலிட்டி. இதே சேம் வால்வு 3 குவாலிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. அதில் நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி மாற்றிடுறது நல்லது. வால்வு நல்லா பார்க்கவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல லைஃப் வரும். குவாலிட்டி இல்லாமல் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாக ப்ளே இருக்கும், யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆட்டுறப்ப ப்ளே இருக்கும், அது யூஸ் பண்ணவும் நல்லா இருக்காது. ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி போட்டுறது நல்லது. இவங்க வீட்டில் அந்த கிரைண்டரு ஒன்று கொடுத்தாங்க, டேபிள் டாப் கிரைண்டரு. அது கிரைண்டர் அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க